அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த செல்வநாயகி அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்புறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த ஆரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். செல்வநாயகி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், அழகானவங்களாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட், அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. நாலாவது பாயிண்ட், யூரினரி பிரச்சனை உண்டு. அஞ்சாவது பாயிண்ட், அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கும் அல்லது பொருளாதார இழப்புகள் இருக்கும். ஆறாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்வாதம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. ஏழாவது பாயிண்ட், சிவபக்தராக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட், குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட், தாய்மாமா உறவு பகையாகும். பத்தாவது பாயிண்ட், அப்பாவுக்கு தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 11வது பாயிண்ட், அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். 12வது பாயிண்ட், அப்பாவால் ஆதாயம், அப்பாவால் முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. 13வது பாயிண்ட், வாக்குப்பளிதம் உங்கள்கிட்ட உண்டுங்க, நீங்கள் சொன்னாலே அது நடந்துடும். 14வது பாயிண்ட், ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 15வது பாயிண்ட், நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. 16வது பாயிண்ட், சிரிச்ச முகமாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட், அம்மா சொல் பேச்சை கட்டி நடப்பீங்க. 18வது பாயிண்ட், அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சை நீங்கள் நம்பிட மாட்டீங்க. 19வது பாயிண்ட், வாய் பேச்சால் பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க. 20வது பாயிண்ட், அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 21வது பாயிண்ட், அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 22வது பாயிண்ட், திருமணம் உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் இல்லைனா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். 23வது பாயிண்ட், அம்மாவுக்கு யூரினரி பிரச்சனை, ஹிரண்யா அல்லது கல்லடைப்பு 3 ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். 24வது பாயிண்ட், எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 25வது பாயிண்ட், படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. 26வது பாயிண்ட், தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோலினஸ் ஃபீலிங் இருக்கும். 27வது பாயிண்ட், சோம்பேறித்தனம் அசால்ட்டுத்தனம் இருக்குங்க. 28வது பாயிண்ட், உட்கார இடத்துல பயில்சாலையோ அல்லது கொப்பளத்தாலையோ அவதிப்படுவீங்க. 29வது பாயிண்ட், இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு. 30வது பாயிண்ட், டாய்லெட் போகக்கூடிய ஆசனவாய் சூடு இருக்கும் உங்களுக்கு. 31வது பாயிண்ட், அம்மா வழியில் அற்ப ஆயுளில் இறந்து போனவங்க உண்டு, அவங்க நினச்சி நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதாரம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 32வது பாயிண்ட், ஆன்லைன் பிஸ்னஸ் நஷ்டத்தை சந்திச்சிருவீங்க. 33வது பாயிண்ட், ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 34வது பாயிண்ட், உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திரித்தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ பித்ரு சாபம் அவசியம் திரித்தரப்பங்களுக்கு கொடுக்கணும். 35வது பாயிண்ட், காஸ்ட்லியான காரு காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையும். 36வது பாயிண்ட், காது மூக்கு தொண்டை பிரச்சனை ENT ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. 37வது பாயிண்ட், ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருவீங்க. 38வது பாயிண்ட், மனசு தடுமாட்டம் இருக்குங்க, சரியான முடிவு எடுக்க முடியாது. 39வது பாயிண்ட், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 40வது பாயிண்ட், கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க, சுற்றி போடுவது நல்லது. 41வது பாயிண்ட்டு, ஆன்மீக சுற்றுலா புனித யாத்திரை பயணம் அடிக்கடி போவீங்க. 42வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க தடைகள் இருக்கும். 43வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 44வது பாயிண்ட், தாய்மாமாவில் பிரயோஜனம் இருக்காது அல்லது தாய்மாமா உறவு பகையாக இருக்கும். 45வது பாயிண்ட், சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 46வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 47வது பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டு. 48வது பாயிண்ட், அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்க. 49வது பாயிண்ட், செய்வன பிரச்சனை இருக்குதுங்க, உங்கள் பேரே சொல்லுது. இந்த செய்வனை கொண்டான அறிகுறிகள் என்னன்னா, கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுறது, கால் உளைச்சல், தரையில் கொஞ்ச நேரம் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது இருக்கும். தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், நைட்டு லேட்டாக தூங்குவீங்க, கெட்ட கனவுகள் வரும். இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு சிம்டம்ஸை நிரூபித்து காட்டி பரிகாரங்களை நிவர்த்தி செஞ்சு தரேன். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு நீங்கள் பண்ணிக்கிடலாம். இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். 2 மாதத்தில் உங்களுக்கே நீங்கள் சேஞ்சஸை உணர்வீங்க. ஆனால் கட்டாயம் செய்யணுங்க. ஏன்னா அந்த செய்வனை நிவர்த்தி செய்யாத வரையும் எந்த தெய்வங்களும் வீட்டுக்குள்ளே வராது. அதே சமயம் திறமைக்கேற்ற உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காதுங்க. அவசியம் இந்த செய்வனை கொண்டான பரிகார நிவர்த்தி செய்யணும். 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் செல்வநாயகி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.